This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பார்ட் டைம் ஜாப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் உமன்ஸ் எல்லாத்துக்குமே. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ 8 பேர் வந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிச்சாங்கன்னா அதே வேலையை 12 பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த சம் எப்படி போகணுன்னா, 8 பேர் இன்ட்டு எத்தனை நாள், இப்போது 8 × 6 = 8 6 are 48. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரணும், இதுவும் 48ன்னு வரணும். இப்போ 48 அப்படின்னா இங்கே 48 இருக்குது. இந்த 48ஐ 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன, 12 4s are 48. ஸோ 4. இப்போ 4 × 12 = இங்கே 4 ஆன்சர், இங்கே 4 × 12 = 48. இப்போ நம்மளுக்கு எத்தனை நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 4 டேஸில் நாட்களில் தான் முடிப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு சம், இதே 16 பேர் ஒரு வேலையை 5 நாளில் முடித்தாங்கன்னா அதே வேலையை 40 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போது அதே மாதிரி தான் 16 × 5 = 16 5s are 80. ஸோ நம்மளுக்கு வந்து 80ங்கிற இன்னொரு ஆன்சர் வரணும். இப்போ 80னா இப்போ நம்மளுக்கு இங்கே 40 இருக்குது. 40ஆல் எத்தனை டைம் இன்டூ பண்ணால் 80 வரும்? 2 டைம்ஸ். ஸோ 8/40 அப்படின்னு போட்டோம்னாலும் 2, இந்த ஆன்சர் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுவாங்க, 2 டேஸில் இதே 16 பேர் ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறப்ப 2 டேஸ்லேயே நம்மளுக்கு வந்து இந்த வேலையை முடிச்சிருவாங்க. 40 பேர் முடிக்கிறதுக்கும் இதுக்கும் 16 பேர் முடிக்கிறதுக்கும் வந்து இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதே மாதிரி சம் வந்து நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை பேர் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அதை இன்டூ பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், இந்த அடுத்து கேட்குற எத்தனை பேர்னு கேட்குற இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுறதுல தான் வந்து ஆன்சர். அவ்வளோதான். அதை வச்சு இந்த ரெண்டையும் இன்டூ பண்ணி வர்ற ஆன்சரை அடுத்து வர்ற கொஸ்டினால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சரோ அது வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.